ரமேஷ் சேதுராமன் இங்க பாஜக யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கறத திரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக உடைத்து சொல்லாத வரைக்கும் இந்த குழப்பங்கள் தொடரும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கா? எதுக்குங்க உடைச்சு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எல்லா இடத்துலயுமே என்ன எதிர்பார்க்கறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒன்னொன்னுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறது தான் வந்து அமித்ஷாக்கு வேலை அப்படின்னாக்க, அவங்க வந்து அப்புறம் அரசியல் விஷயங்களை பார்க்கவே முடியாது. நாள் பூரா உட்கார்ந்து காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் வச்சு டெய்லி ஒரு குழப்படிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதுக்கு ஒன்னொன்னுக்கும் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். வரலாறு அப்படி இருக்குங்கிறதான சொல்றாங்க. திரு துரைக்கண்ணா சொல்வது அதுதான். நீங்க 2017 இருந்து அப்படியான ஒன்றை பாஜக செய்திருக்கிறது, அதை இன்னைக்கும் தொடர்ந்து செய்யறாங்க அப்படிங்கறதா அவங்களோட வாதம். இல்ல ஒரு நிமிஷம். அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒன்றாக வலுவாக இருக்கணும்ங்கிறது தான் ஒரு நல்ல கூட இருக்கக்கூடிய கட்சி விரும்புவாங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருந்ததால தான் அந்த அதிமுகவில் ஜெயலலிதாமையாருக்கு பிறகு அந்த ஃபுல் டேர்ம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு அதிமுகவில் முடிந்தது. அன்னைக்கு ஓபிஎஸ் அதை சொன்னார், இபிஎஸ் அவர்கள் அதை வாயை திறந்து சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் சொல்றார் அப்படிங்கறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்துல ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போது அவங்களோட போக்கஸ் என்னவா இருக்கும்? கூட்டணி வெற்றி பெறணும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கான என்னென்ன சொல்ல முடியுமோ அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனா எதிர்த்தரப்புல இருந்து என்ன மாதிரி வைக்கிறாங்க, பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்து விடும் ஆச்சா பூச்சாங்க. இன்னொரு பக்கம் உண்மை என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடியவங்களே இல்ல எங்களை இதை வந்து இந்த அதிமுகவை பாதுகாத்தது பாஜக அப்படின்னு ஒத்துக்கிறாங்கனாக்க, இரு முக்கியமான தலைவர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றினாங்க, இரு தலைமையாக இருந்தது இப்போ ஒற்றை தலைமையா மாறி அப்படிங்கும் போது அக்னாலேஜ் பண்றாங்கன்னா பாஜக உண்மையிலேயே அதிமுகவின் நலனை விரும்புகிறதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இங்க முதலமைச்சர் வேட்பாளரோ கூட்டணி ஆட்சியோ சிக்கல் இல்ல, தொகுதி எண்ணிக்கை அப்படிங்கிற ஒன்றுலதான் இந்த சிக்கல் போய் முடியும் அப்படின்னு பாக்கணுமா? இல்ல, ஒரு டெல்லியில இந்த சந்திப்பிலே வந்து அதை பத்தி பேசின விஷயங்களா வந்து சில பத்திரிகைகள் இடம்பெற்றது. அதுல வந்து அதாவது குறைந்தபட்ச மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரியான, அதாவது குறைந்தபட்சம் அதிமுக 130 இடங்களில் போட்டியிடுவதாகவும், வின்னபிள் சீட்ஸ் எங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு தொகுதி வந்து எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வெற்றி பெற வாய்ப்பு தொகுதி கொடுத்தா போதுங்கிற மாதிரி பாஜக அந்த மனநிலையில் இருப்பதாக சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதா நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த 3 பேருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு திரும்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த 3 பேர்ல வந்து செங்கோட்டை நிச்சயமாக இனிமே பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அடுத்து டெல்லிக்கு போக முடியாதவரால், இல்லை வேற ஏதாவது சிக்கல் இருந்தால் அவர் அறிவாலயத்துக்கு போக முடியாது, அங்கே போனால் அவருக்கு சீனியர் ஜூனியர் மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால அவருடைய இது வந்து இன்னும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. பட் இவர்கள் தினகரனும் தொடர்ந்து சொல்றாரு, நான் அண்ணாமலை பேச்சில் இருக்கேங்கிறாரு, ஓபிஎஸ் வந்து நயனாராயணனோட பேசுறாரு. ஸோ இவர்கள் வந்து சேர்ந்து டெல்லிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அங்க போய் நீங்க 2 பேர் சேர்ந்து வாங்கன்னு சொன்னாதான் அதுதான் பிரச்சனை. 2 பேர் தனித்தனியா தான் போவாங்க, சேர்ந்து வாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நிச்சயமா பார்க்கலாம். இன்றைய தலைப்பொட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி மீதான எதிர்ப்பை டிடிவி தினகரன் கூர்மையாக்குவது யாருக்கான நெருக்கடி, அதிமுகவுக்கா பாஜகவுக்கா அல்லது டிடிவி தினகரனுக்கா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான போல் முடிவுகளை பார்க்கலாம். அது அதிமுகவுக்கான நெருக்கடி என 71% பேரும், பாஜகவுக்கான நெருக்கடி என 18% பேரும், டிடிவி தினகரனுக்கான நெருக்கடி என 11% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த 20,000 நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த உறவினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி.